ஹாய் காய்ஸ். ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப நாள் முன்னாடியே ஒருத்தவங்க கோல்டு சீட்டு பற்றி டீட்டெயிலாக போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சாரி, ரொம்ப டிலே பண்ணிட்டேன். பட் இப்போ தெளிவாக ஒரு வீடியோ போட போகிறேன். ஸோ டாபிக் வந்து கோல்டு சீட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, நான் 10 இயர்ஸாக இருக்கும் போதே எங்கள் அப்பா வந்து சீட்டு கட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போ அதை பற்றி பெரிய நாலேஜ் இல்லை. ஆனால் இப்போது நான் எங்கள் அப்பாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருந்தது, என்ன ஏதுன்னு. அப்போ வந்து மோஸ்ட்லி 24% நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து கிடையாது சீட்டு போட்டால், ஓகேவா. அண்ட் இன்னொரு பெனிஃபிட் வந்து என்ன இருந்துச்சுன்னா, கிஃப்ட்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். லைக் நல்ல நல்ல குவாலிட்டி கிஃப்ட்ஸ் கிடைக்கும் நமக்கு. அண்டு இப்போ இருக்க மாதிரி வெறும் டிஃபன் பாக்ஸு அது இதுன்னு கொடுக்காம, அப்போ வந்து மிக்ஸி, டிவி, அதுக்கப்புறம் வந்து கேஸ் ஸ்டவ்வு எல்லாமே கொடுத்தாங்க கொஞ்சம் சீட்டு போடும் போதே. அண்ட் இன்னொரு வந்து நம்ம மோஸ்ட்லி வேல்யூ படி தான் போனோம், வெயிட் படி போகல. ஏன்னா அப்போ வந்து மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, என்றைக்கு ரேட்டு கம்மியாக இருக்கோ அப்போ போய் வாங்குவாங்க. ஸோ அதனால் வந்து பெனிஃபிட் வந்து நமக்கு நிறையா இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. நமக்கு வந்து இப்போ வந்து ரேட்டு விட வெயிட் வைஸ் போகிறது தான் பெனிஃபிட்டாக இருக்குது. ஏன்னா நமக்கு தெரியும் கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா மேபி ஒரு 15 இயர்ஸ் பேக் சொல்கிறேன் நான். அப்போ வந்து எங்கள் டேடி ஒரு 5000 கட்டும் போதே நம்ம எவ்வளோ நிறையா, எனக்கு தெரிஞ்சு ஒரு அப்போல்லாம் ஒரு 3000 அந்த மாதிரி தான் இருந்திருக்கும் ஒரு கிராமே. ஸோ ஒரு பவுனே 30,000. என் கல்யாணத்தப்போவே அப்படி தான் இருந்தது. மைட் பி நீங்கள் என்ன வச்சுக்கலாம், ஒரு 4 பவுனே வாங்க முடியுன்ற மாதிரி வச்சுக்கலாம். 15 இயர்ஸ் பேக் வந்து அவங்க கட்டுற சீட்டு 5000 ஆர் 10,000 கட்டும் போது, ஓகேவா. 4 பவுன் வாங்க முடிஞ்சிச்சு நம்மளால். அதுவே என் மேரேஜ் அப்போது லைக் 5 இயர்ஸ் பேக் பார்த்திங்கன்னா, நான் வந்து அப்போ தான் கட்ட ஆரம்பித்தேன். லைக் நான் வந்து இந்த 2019 to 2021 எனக்கு கல்யாணம் ஆச்சு. ஸோ அந்த கேப்பில் தான் நான் கட்டினேன். மாதம் 5000 கட்டுவேன். ஸோ அப்போ வந்து என்னால் 12 கிராம்ஸ் வாங்க முடிஞ்சுது. எண்ட் ஆஃப் சீட்டு வந்து வித்தவுட் வேஸ்டேஜ் வந்து என்னால் வாங்க முடிஞ்சுது. ஸோ அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்தது. நான் நிறையா வாங்குவேன். ஃபஸ்ட்டு எனக்கு வாங்கிக்கிட்டேன் செல்ஃபாக. லைக் செயின் வாங்குறது, ரிங் வாங்குறது, நெக்லஸ் வாங்குறது, அந்த மாதிரிலாம் நிறையா வாங்கினேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பாவுக்கு வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாற்றுறதுக்கு மட்டுமே யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அந்த சீட்டு வந்து போட்டு கரெக்டாக அப்போ நமக்கு ஏதாவது ப்ரோக்கன் ஆகிருக்கும். ஸோ அதை கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், ஓகேவா. அண்ட் மோஸ்ட்லி என்னோடய மேரேஜ்க்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அப்போ வாங்க முடிஞ்சுது. ஸோ இது எல்லாமே பண்ண முடிஞ்சது ஜஸ்ட்டு நான் பே பண்ண 5000ல். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆகிட்டு ஒரு 2023ல் 2024லலாம் பார்த்திங்கன்னா நான் வந்து 3 பவுனுக்கு பேங்கிள் வச்சுருந்தேன். என்னாச்சு, அது வந்து விட்டு போயிடுச்சு. சரி, ஓகே, இதை நம்ம போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம், மேற்கொண்டு எதுவும் பே பண்ண வேணாம் அப்படின்னு நான் நினச்சேன். அப்போ ஒரு கிராமோட விலை கண்டிப்பாக 7000 8000 இருந்திருக்கும். ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தா, நான் இந்த 3 பவுனை போட்டு ஒரு பைசா கூட கொடுக்காமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு என்ன கிடச்சிது, 2 பவுன் தான் கிடச்சிச்சு. ஒரு பவுன் என்னாச்சு, லாஸ் தான் ஆச்சு. ஏன்னா கோல்டு ரேட்டோட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம வந்து இப்போ வந்து நம்ம ஒரு 5000 பே பண்ணால் நமக்கு 1 கிராம், அதாவது ஒரு 1 பவுனே எண்ட் ஆஃப் சீட்டு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. 1 பவுன் கிடைக்காத மூவி 11 கிராம்ஸ் 7 கிராம்ஸ் அந்த மாதிரி தான் வாங்க முடிஞ்சிச்சு. அதுவே இப்போ ரீசெண்டாக நாங்கள் போய் பார்க்கும்போது 2025 என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு ரேட் வந்து 10,000 ப்ளஸ்க்கு மேலே போயிட்டு இருந்துச்சு. ரீசெண்டாக போகும்போது 12,000 தொட்டுருச்சு, ஓகேவா. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா, நம்ம இன்னுமே நம்மளுக்கு டிப்ரிசியேஷன் தான் நிறையா இருக்குது. ஏன்னா வந்து ஏன்னா வந்து நம்மளுக்கு கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இன்றைக்கி என்னடா ரேட்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். இன்றைக்கி வந்து 13,000 கிட்ட போயிடுச்சு ஒரு கிராம். எங்கள் அப்பா வந்து 15,000 சீட்டு போட்டிருந்தாங்க. 15,000 சீட்டில் அவரால் எவ்வளோ எடுக்க முடிஞ்சிச்சுன்னா 10 கிராம்ஸ் மட்டும்தான் மக்களை எடுக்க முடிஞ்சுது. இந்த 15,000 நான் வந்து 2019ல் போட்டிருந்தேன்னா என்னால் 5 பவுன் எடுக்க முடியும். ஆனால் இப்போது நிலமை பார்த்தீங்கன்னா நம்மளால் எண்ட் ஆஃப் 12 மந்த்ஸ் வந்து 10 கிராம்ஸ் தான் எடுக்க முடியுது. அண்ட் இப்போ நம்மளுக்கு வந்து என்ன வேஸ்டேஜ் வந்து மேக்ஸிமம் 18 வரைக்கும் தான் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க எல்லா ஷாப்லேயுமே. கிஃப்ட்ஸுமே ரொம்ப மோசமாக இருக்குது. ஸ்டாண்டர்டாக வந்து 15-20ல் தான் ஒரு நல்ல கிஃப்ட்ஸே ஆரம்பிக்கிறாங்க. 5000க்கெல்லாம் தட்டு, டம்ளரு அந்த மாதிரி கேவலமாக தான் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ வந்து வெயிட் பேஸ் தான் எல்லோரும் போகிறாங்க. அதுதான் நமக்கு வந்து லாபமாக இருக்குது.
ஸோ இதுதான் A to C கோல்டு சிட்டோட நிலமோ. இப்போ நீங்கள் சிட்டு போடுறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நான் என்ன சஜஷன் பண்ணுவேன்னா, நீங்கள் வந்து 15,000 சிட்டுக்கு போங்க. ஸோ அப்போ தான் மேக்ஸிமம் உங்களால் எண்ட் ஆஃப் த இயர் வந்து 1 பவுன் அதுவும் நீங்கள் சேர்க்க முடியும். ஓகேவா? வித் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து சொல்கிறேன். இல்லை என்னால் முடியும்னா 20,000க்கு போங்க. அதுக்கு கீழே போட்டிங்கன்னா சுத்த வேஸ்ட்டு. நான் கூட இப்போ 5,000க்கு போட்டிருக்கேன். அதுக்கு என்ன வாங்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு 4 கிராம்ஸ் கூட வாங்க முடியுமான்னு தெரியல. இப்போ இவ்வளோ ரேட் ஏறிட்டே போகுது. நான் வாங்குறதுக்குள்ளே அது இன்னும் அதிகமாகி 3 கிராம்ஸ் கூட வாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ கஷ்டம்தான். இனிமேல் நம்ம கோல்டு சேர்க்குறதெல்லாம் கஷ்டம்தான். பட் ஸ்டில் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கோல்டு தான். நீங்கள் வீடு, காரு எது வாங்கினாலுமே நம்ம வந்து டக்குன்னு போய் பேங்க்கில் வச்சு எதுவுமே வாங்க முடியாது. எங்கேயுமே அதுக்கு ரீசேல் வேல்யூ உடனே கிடைக்குமானா கொஸ்டின் மார்க். நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து அது உங்களது தானான்னு பார்த்து தான் கொடுப்பாங்க. ஆனால் நீ இந்த நகையை எடுத்துகிட்டு போய் எங்கே வேணால் வச்சு எப்போ வேணால் வாங்கலாம். ஸோ முன்னாடியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்கனாலும் பரவாயில்ல, இன்னும் ஃப்யூச்சரில் ஏற தான் போகுது. ஸோ கையில் எப்படியாச்சும் காசு சேர்த்தி 15,000 முடியலன்னா அட்லீஸ்ட் 10,000 6,000 7,000ன்னு சேர்த்துக்கோங்க. ஸோ ஃப்யூச்சரில் வந்து நம்ம வந்து இதை விட அதிகமாக இருக்கும். நம்ம திங்க் பண்ண முடியாத நிலமையில இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் எல்லோரும் ட்ரை பண்ணுவோம் சேர்க்குறதுக்கு. ஸோ தட் நம்ம ஃப்யூச்சரில் வந்து இது நகையை போட்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், அதுக்காக வேணும் அப்படின்னு எங்கள் அப்பாலாம் சேவ் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ நான் எதுக்கு உங்களை சேவ் பண்ண சொல்கிறேன்னா, நம்ம வாழ்கிறதுக்கே ஏதாவது நீடு இருக்குது, தேவை இருக்குதுன்னா டக்குன்னு நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறது இவன் தான். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ, பாய்.